சார் இது சம்பந்தமாக வழக்கு தொடுத்த ஒரு நபரும் கூட நீங்க. சார் எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் சொல்லுங்க சார். இந்த மரபணு மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் மரபணு திருத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் எப்படி இந்த வித்தியாசம் ஏற்பட்டது சார்? இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது சார்? 2010 பிப்ரவரி 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல நான் ஒரு வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த வழக்குல மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் இந்தியாவிலே அனுமதிக்க கூடாது என்பதுதான் வழக்கு. சரி. அது நீதிமன்றத்திலே நாங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் மத்திய அரசு பதில் அளிக்கவில்லை. சரி. அந்த நிலையில் இந்த மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை நாங்கள் தடை விதிக்க போகிறோம் என்று உயர்நீதிமன்றம் சொன்ன போது, சரி, மத்திய அரசு ஒரு நாள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லிட்டு மறுநாள் அன்று மாலையே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை நாங்கள் இந்தியாவில் அவசரப்பட்டு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கினாங்க. மறுநாள் உயர்நீதிமன்றத்துல வழக்கு வருகின்ற போது மத்திய அரசே வாபஸ் வாங்கினால இந்த வழக்கை நாங்க தள்ளுபடி செய்யறோம். ஆனா அதே நேரத்தில் திரும்பவும் மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயோ மரபணு மாற்றப்பட்ட பயிர்களோ அனுமதிக்கப்படுகின்ற போது மனுதாரர் திருத்தணியாச்சலத்தினுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது. சரி. அதற்கு பிறகு ஒரு 3 ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசு திரும்பவும் நாங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இந்தியாவில் அனுமதிக்க போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். சரி. அப்போது நான் திரும்ப ஒரு அறிக்கை வெளியிட்டேன். இந்த மாதிரி உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, திரும்பவும் நீங்க அனுமதிக்கப்படுவதா இருந்தால் திருத்தணியாச்சலத்தினுடைய ஒப்புதலையும் பெற வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும் என்று இருக்கிறது. என்னுடைய ஆலோசனை இல்லாமல் வறுமையானால் நான் திரும்பவும் உயர்நீதிமன்றத்திற்கு போவேன் என்று சொன்ன போது திரும்பவும் அது கிடப்பில் போட்டார்கள். சரி. அதற்கு பிறகு 2020 கொரோனா தடை காலத்துல மே மாதம் ஒரு பெரிய வழக்குல என்னை கைது செய்தார்கள். நான் சிறையில் இருந்த போது 2020 ஜூன் மாசத்திலே மத்திய அரசானது மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு தானே தடை விதித்திருக்கிறோம், நாங்கள் மரபணு மேம்படுத்தப்பட்ட நெல் விதைகளை இந்தியாவில் அனுமதிக்கிறோம் என்று அனுமதித்தார்கள். 2020 நான் சிறையில் இருந்தபோது 2020 ஜூன் மாசம் மத்திய அரசு அந்த கொரோனா காலகட்டத்தில் யாரும் வெளியில் போராட முடியாது என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு எந்த போராட்டமும் வராது என்ற நிலையில அப்போது அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. சரி. அதற்கு பிறகு இந்த மரபணு மாற்றப்பட்ட நெல்லை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடியில ஒரு ஒப்புதல் பெறுகிறார்கள். கேட் பவுண்டேஷன், மிலிண்டா கேட் பவுண்டேஷன் 3500 கோடி ரூபாய் அளவிற்கு டெல்லி ஐஐடிக்கு நன்கொடை வழங்குகிறது. அந்த நன்கொடை வழங்கப்பட்ட பிறகு இந்த மரபணு மேம்படுத்தப்பட்ட அரிசி ரொம்ப சிறப்பானது, மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்தது என்று டெல்லி ஐஐடி ஒரு சர்டிபிகேட் தராங்க. சரி. டெல்லி ஐஐடிக்கும் அரிசிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு அனுமதியை அவர்களிடம் வாங்கி இப்போது 2 மேம்படுத்தப்பட்ட அரிசி என்பதாக அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பங்கு பெறாத விலையிலும் அதே நேரத்தில் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை திரும்பவும் கொண்டு வருவது என்ற நோக்கத்துல இது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிக பெரும் மனிதகுல பேரழிவிற்கு இந்த முடிவானது இட்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் கேட்டா இந்திய மக்களுக்கு என்ன நோய் வர வேண்டும், என்ன குறைபாடுகள் ஏற்பட வேண்டும் என்பதை இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்களின் மூலமாகவே இந்தியா முழுக்க நோயை பரப்ப முடியும், நோயை உண்டாக்க முடியும். சர்வதேச மருந்து கம்பெனிகளுடைய ஒரு சந்தைக்காடாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒரு மிக முக்கிய சூழ்ச்சியாக இதை நான் பார்க்கிறேன். ஓகே சார். ஆனா அரசாங்கம் சொல்வது என்ன அப்படின்னா, ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு நாடாக இதை மாற்றுவதற்கும் ஒரு நிலையான விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கும் இந்தியாவினுடைய இலக்கை நோக்கி ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு படியாக இதை அரசு கருதுகிறது சார். ஏற்கனவே அரசாங்கம் செறிவூட்டப்பட்ட அரிசியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நியாய விலை கடைகளிலும் விநியோகம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு மாற்றாக இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மரபணு திருத்தப்பட்ட இந்த அரிசியை இப்ப இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதுக்கான காரணமாக அவர்கள் சொல்றது சார், இந்த வகை அரிசி எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவை, எந்தெந்த மாநிலங்களுக்காக இதை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு மத்திய அரசு சொல்கிறது.
அது எந்தெந்த மாநிலம் அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். இந்த ஸ்டேட்டுக்காகத்தான் நாங்கள் இதை உருவாக்கி இருக்கிறோம்ங்கிறதே மத்திய அரசாங்கம் சொல்கிறது. இது தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தான் இந்த மரபணு திருத்தப்பட்ட அரிசியை தயாரித்திருக்கிறார்கள் சார். ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்களா நீங்க? அதாவதுங்க, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாத்தீங்கன்னா, ஒரு விதையை நாங்கள் இந்தியாவில் அனுமதிக்கிறோம், இந்தந்த மாநில மக்கள் மட்டும்தான் அதை சாப்பிட போறாங்க, இந்த மாநில மக்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது, இது அரிசி சாப்பிடும் மக்களுக்கு எதிரான ஒரு போராக இது ஒரு அரிசி சாப்பிடும் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒரு போராக இதை நான் பார்க்கிறேன். இந்தியாவே 2 பிரிவாக பிரிந்திருக்கிறது. ஒன்னு அரிசி சாப்பிடும் மாநிலங்கள், இரண்டாவது கோதுமை சாப்பிடும் மக்கள். அப்ப இந்த கோதுமை சாப்பிடும் மக்கள் என்ன புண்ணியம் செய்தார்கள் என்று தெரியவில்லை, அரிசி சாப்பிடும் மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று தெரியவில்லை. இந்த அரிசி சாப்பிடும் மக்கள் ஒரு ஆராய்ச்சியாளிகளாக இந்தியாவில் பயன்படுத்தப்பட இருக்கிறார்கள். உலகத்துல முதன்முறையாக இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு, ஜெனடிக்கலி இம்ப்ரூவ்டு, ஜெனடிக்கல் இன்ஜினியர் மேக்கிங் அரிசி என்பதை இந்திய மக்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள், கேரள மக்கள், கர்நாடக மக்கள்கிட்ட கொடுத்து ஆய்வுகளை செய்வது, ஆராய்ச்சிகளை செய்வது என்பது மிக 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 வன்மையாக கண்டிக்கிறோம். இது கண்டிப்பாக மக்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து எதிர்ப்பாற்றலை கம்மி பண்ணி மரபு மாற்றப்பட்ட பல நோய்கள் வருவதற்கு காரணமாக, இப்பவே ஒரு 40 ஆண்டுகள்ல ஆட்டிசம் போன்ற நோய்கள், பல நோய்கள் நமக்கு வந்துட்டு இருக்குது. இதற்கு தீர்வுகள் இல்ல, மருந்துகள் இல்ல, இதற்கான மருத்துவமனைகள் இல்ல. அந்த நிலையில இந்த நிலையானது இன்னும் 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 இந்த மக்களை நோயில தள்ளுவதற்கும், நோய்வாய்ப்பட்ட ஒரு மக்களை உருவாக்குவதற்கும், ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்குமாக இது பயன்படும்ங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே சார், இணைப்புல உங்களுடைய பார்வையை பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.